ஹலோ கைஸ், நீங்க பார்த்துருக்குது அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 46, 47 இந்த 2 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்துக்கணும், நம்ம ஹீரோ போய் கிராண்ட்பா ஹூவை பார்த்திருப்போம். அவர் அடிபட்டு இருப்பாரு. இதுக்கெல்லாம் நம்ம ஹெர்ப் கலெக்டிங் எடுத்து காரணம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஜூலாங்கோட அல்கமி ரூமுக்கு போய் ஜூலாங் கிட்ட நீயும் ஹூகாவும் ஹெர்ப் கலெக்ட் பண்ணுங்க, யாரோட ஹெர்ப் ஹை குவாலிட்டியா இருக்கோ இதுல அவங்க தான் ஜெயிச்சாங்க, இதில் நான் ஜெயிச்சா இந்த அல்கமி ரூம் எனக்கு வேணும், அப்படி இல்லை நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு இருப்பான். அப்புறம் அந்த போட்டி நடக்கிற இடத்த காமிச்சு அதோட ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த ஜூலாங் இந்த போட்டி தொடங்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அவனோட ஆளுங்க எல்லாம் கிளம்பிட்டானுங்க. நம்ம ஹூகா பொண்ணு நான் இப்பதான் ஹெர்ப் கலெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் போறேன், என்னால இது முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டே ஓடிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா ஸ்பிரிட் ரிட்டர்னிங் பட் இது ரேங்க் 2 ஹெர்ப், இதை நான் பொறிச்சுனா இந்த காம்படிஷன்ல வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அதை எடுக்க போறா. அப்ப அந்த ஜூலாங்கோட ஆளுங்க அதை எங்க கிட்ட கூட அப்படின்னு புடிங்கிட்டானுங்க. அப்ப நம்ம ஹூகா டே அதை நான் தானே பார்த்தேன், அது என்கிட்ட கூடுறா அப்படின்னு கத்துறா. அப்ப அவன் யாரு ஃபர்ஸ்ட் பாக்குறாங்கலாம் முக்கியம் இல்ல, இதை யாரு ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்கிறதா முக்கியம், நீ அப்படியே கனவு கண்டுட்டு அப்படின்ட்டு ஓடுறான். அப்ப நம்ம ஹீரோ பரவாயில்ல ஹூவா, இது வெறும் ரேங்க் 2 ஹெர்ப் தான், நீ கிராண்ட்பா ஹூவோட பேத்தி, உன்னால இதை விட அதிக ரேங்க் ஹெர்பே கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹெட் இந்த குயிஃபங் இன்னைக்கு எப்படியும் தோக்க தான் போறான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஜூலாங் குயிஃபங் உன்னால ஒரு ஆளை வச்சுட்டு என்னோட டீமை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹூகா பொண்ணு அங்க ஹெர்ப் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்களை பார்த்து டே பைத்தியக்காரங்களா அதெல்லாம் எதுக்கிட்ட பறிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். அவனுங்க டே இங்க இருக்க எல்லா ஹெர்பையுமே போறீங்க, ஒன்னு கூட விட்டு வைக்காதீங்க அப்படின்ட்டு அந்த ஹெர்ப் எல்லாம் பொறிச்சிக்கிட்டு அங்க வந்து ஓடுறானுங்க. அப்ப நம்ம ஹூகா டே அதெல்லாம் ஹெர்பே இல்ல அப்படின்னு கத்துறா. அப்ப அந்த ஜூலாங் இப்ப டைம் முடிய போகுது, இதுக்கு மேல உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது குயிஃபங் அப்படின்னு இருக்கான். அப்புறம் அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் குயிஃபங்கோட கதை இன்னையோட முடிஞ்சு அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப நம்ம ஹூகா என்னால ஒரு ஹெர்ப் கூட கலெக்ட் பண்ண முடியல, யங் மாஸ்டர் குயிஃபங் என்ன ஆக போகுது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ ஹூகா இப்ப கூட நம்ம கிட்ட ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். அப்ப ஹூகா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் ஆமா உன் கிராண்ட்பா ஹூவோட மெத்தடை யூஸ் பண்ணு, அவரு மெடிசன் அவரோட ஹார்ட்டை வச்சு தான் கண்டுபிடிப்பாரு அப்படிங்கிறான், நீயே அதையே ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ஓல்டு மேன் ஹூ என்ன ட்ரெயின் பண்ணனால தான் இப்ப நான் ஒரு பில்கார்டா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு உன்னால முடியும் ஹூகா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹூகாவும் ஆமா என்னால முடியும், என் கிராண்ட்பா ஒரு நல்ல ஹெர்பலிஸ்ட், அவர் பேரை காப்பாத்துவேன், நான் ஹை குவாலிட்டி ஹெர்பை கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு அந்த மலை மேல பாக்குறா. பார்த்தா ஏதோ மின்ற மாதிரி தெரியுது, நான் பார்த்துட்டேன் அங்க ஒரு ஹெர்ப் இருக்கு, அதை நான் எப்படியாவது பறிச்சாகணும் அப்படின்ட்டு அந்த மலை மேல ஏறி போறா. அப்ப அந்த ஜூலாங்கோட டீம்ல இருக்கவனுங்க நாங்க இங்க இருந்த எல்லா ஹெர்பையுமே எடுத்துட்டோம், அது ரேங்க் 1 இல்ல ரேங்க் 2 ஹெர்பா தான் இருக்கும், இதை எடுக்கிறதுக்காக உயிரை பணைய வைக்கிறாளா, அவளுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சு அப்படின்னு சிரிக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹூகா என்னோட கிராண்ட்பா இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாரு, நான் விட்டு கொடுக்க கூடாது, அந்த ஹெர்பை எப்படியாவது எடுத்தாகணும், இதுதான் நான் ஜெயிக்கிறதுக்கான லாஸ்ட் வாய்ப்பு அப்படின்ட்டு அந்த ஹெர்பை எடுக்கிறா. அப்ப அந்த ஜூலாங் இந்த ஹெர்ப் எல்லாம் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஹூகா கொண்டு வந்தது ஒரு சாதாரணமான ஹெர்ப் தான், இது வெறும் ரேங்க் 1 ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப் தான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹூகா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறா. அங்க இருக்கிறவனுங்களாம் இவன பெரிய ஜீனியஸ் நினைச்சிட்டாளா, நம்ம மாஸ்டர் முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் கேட்டு நம்ம ஹீரோவை பார்த்து குயிஃபங் நீ இப்ப தோத்துட்ட, இப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நேரம், உன்னோட ஒரு கையை உடைக்க போறான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நான் தோத்துட்டேனா அப்படின்ட்டு அங்க இருக்க தீபந்தத்தை எடுத்து அந்த ஹெர்ப் மேல போட்டான். அப்ப அந்த ஜூலாங்க அந்த ஹெட் டே நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த ஜூலாங் நம்ம ஹீரோவை பார்த்து இங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாம் நீ அழிச்சிட்ட அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ டே ஜூலாங் உன் கண்ணை திறந்து அங்க கொஞ்சம் பாரு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் டே அங்க என்ன வெறும் சாம்பல் தானே இருக்கு அப்படின்னு நாங்க பாக்குறோம். பார்த்தா அங்க ஒரு ஹெர்ப் பிரைட்டா இருக்கு, அதை பார்த்து அவனுக்கு 2 பேரும் ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த ஹெட் அந்த ஜூலாங் கிட்ட பிரதர் இந்த ஹெர்பை நெருப்புல போட்டு எதுவும் ஆகல, அப்ப இது ரேங்க் 3 மெடிக்கல் ஹெர்பான்னு கேக்குறான். அப்ப அந்த ஜூலாங் ஷாக் ஆயிட்டு இது ரேங்க் 3 மெடிக்கல் ஹெர்ப் இல்ல, இது ஒரு ரேங்க் 4 ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப் அப்படிங்கிறான். அந்த ஃப்ளவரோட பேரு வான்ஜின் மேரோ ஃப்ளவர். அப்ப அந்த ஜூலாங் அப்புறம் ஹெர்ப் கலெக்டிங் கிட்டு அப்ப அந்த ஹெர்பை பறிக்க போனாலும் அவனும் இது ரேங்க் 4 ஸ்பிரிச்சுவல் ஹெர்பா, நம்ம ஃபேமிலி கிட்டயே வெறும் ஒரு ரேங்க் 4 ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப் தான் இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இது வான்ஜின் மேரோ ஃப்ளவர், இந்த ஃப்ளவர் ஹைட்டான மவுண்டன்ல தான் வளரும், இது பாக்குறதுக்கு சாதாரண ஹெர்ப் மாதிரி தான் இருக்கும், இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த ஹூகா போனிட்ட இந்த ஹெர்பை நீ தான் கண்டுபிடிச்ச, நீ ஒரு கிரேட் ஹெர்பலிஸ்ட் அப்படின்ட்டு இப்ப இந்த ஹெர்பை என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஜூலாங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகுறானுங்க. அப்ப அந்த ஹெட் பிரதர் அந்த ஹெர்பை ரியலா ஃபேக்கான்னு கேக்குறான். அப்ப அந்த ஜூலாங் அந்த ஹெட் பார்த்து டே நீ கொஞ்ச நேரம் கம்முனுற அப்படின்ட்டு மிஸ் ஹூகா இல்ல சிஸ்டர் ஹூகா இந்த ஹெர்பை எனக்கு சேல் பண்றீங்களா, நான் உங்களுக்கு 500 கோல்டு தரேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் என்னது 500 கோல்டு காயினா, இது என்னோட 2 வருஷம் சம்பளம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்கவங்க என்னது 2 வருஷம் சம்பளமா, டே அது எங்களோட 10 வருஷம் சம்பளம்டா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹூகா என்னது 500 கோல்டு காயினா, இது நம்ம கிராண்ட்பாவோட மெடிசனுக்கு போதும் அப்படின்ட்டு ஓகே அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் இரு ஹூகா அப்படின்ட்டு அந்த ஜூலாங்க பார்த்து டே ஒரு சின்ன பொண்ணை ஏமாத்திரியா அப்படின்ட்டு இது வான்ஜின் மேரோ ஃப்ளவர், இது கிடைக்கிறது ரொம்பவே ரேர், இத பத்தி உனக்கு தெரியாதான்னு கேக்குறான். அப்ப அந்த ஜூலாங் ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ மிஸ் ஹூகா இந்த வான்ஜின் மேரோ ஃப்ளவரை நானே வாங்கிக்கிறேன், இதுக்கு நான் 10,000 கோல்டு காயின் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஜூலாங் ஷாக் ஆயிட்டு என்னது 10,000 கோல்டு காயினா, இது என்னோட 10 வருஷம் சம்பளம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹெட் டே குயிஃபங் நீ எப்படா பணக்காரனான அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஜூலாங் டே குயிஃபங் நீ வின் பண்ணிட்ட, இந்த அல்கமி ரூம் நீயே வச்சுக்க அப்படின்னு டென்ஷனா சொல்றான். நம்ம ஹீரோ ஹூகாவை பார்த்து உங்களோட ஹெல்ப் எங்க ஹண்டிங் டீமுக்கு தேவைப்படுது, நீங்க எனக்கு உதவி பண்ண முடியுமா, நான் உங்களோட கிராண்ட்பாவை பார்த்துக்கிறேன்
பாத்துக்கிறேன். அப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க எனக்கு பர்சனலா ஹெர்ப் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹூகா பொண்ணு ஓகே அப்படின்னு சந்தோஷப்படுறா. அப்ப அந்த ஜூலாங் இல்ல ஹூகா, நீங்க என்னோட டீம்ல சேர்ந்துக்காங்க, நான் உங்களுக்கு இந்த அல்கமி ரூம் தரேன், அப்புறம் இங்க இருக்க குப்பைங்களை நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களை கை காட்டுறான். அப்ப அங்க இருக்கவங்க என்னது நாங்க குப்பை அப்படின்னு சாக்காவுறானுங்க. அப்ப நம்ம ஹூகா இல்ல நான் மாஸ்டர் குயிஃபங் கூட தான் போக போறேன் அப்படின்ட்டு போறா. அப்புறம் நம்ம ஹூகா ஹீரோவை பார்த்து யங் மாஸ்டர் குயிஃபங் நீங்க தான் என் மேல ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வச்சீங்க, அப்புறம் கிராண்ட் பாவுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு 10,000 வருஷம் ஓல்டு அல்கமிஸ்டுக்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ட் கிடைச்சிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ ஹூகாவை பார்த்து மிஸ் ஹூகா நீங்க இப்ப எங்களோட மெடிசன் கார்டனுக்கு போங்க, எங்க ஹண்டிங் டீமுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கலெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஜூலாங்கோட டீம் வெளியே வருது. அப்ப அந்த ஜூலாங் ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த அல்கமி ரூம் என் கையை விட்டு போயிருச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஹெல்ப் கலெக்ட் கேட்டு என்ன பிரதர் ஆச்சு அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த ஜூலாங் டே பைத்தியக்காரா இதெல்லாம் உன்னாலதான், நீ மட்டும் கம்மன் இருந்தீங்கன்னா இந்த அல்கமி ரூம் என்கிட்டே இருந்திருக்கும், இங்க வந்து போடா அப்படின்னு எட்டி வைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இப்ப நான் எதிர்பார்த்ததோட ஒரு நல்ல அல்கமி ரூம் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த அல்கமி ரூம் வச்சு அந்த ஏலத்துக்காக நான் ஹை கிரேட் பில்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வான்ஜியன் மேரோ ஃபிளவர் வச்சு என்னோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இந்த வான்ஜின் மேரோ ஃபிளவரோட ஹெல்ப் மூலியமா ஈஸியா பாடி டெம்பரிங் ஸ்டேஜ் போக முடியும் அப்படிங்கிறான். ஆனா அதுக்கு நம்மளோட இன்னர் டீமனை தோக்கடிக்கணும், அது ரொம்பவே கஷ்டம். இப்ப காம்படிஷன் வேற வருது, இதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு அந்த ஃபிளவரோட எசன்ஸை சாப்பிட்டான். அப்புறம் இந்த ரிஸ்க்கை நான் இப்ப எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு உட்காந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு கைஸ். காலேஜ் போயிட்டு இருக்கேன், அதனால ஒரு நாளைக்கு 2 சாப்டர், இன்னொரு நாளைக்கு 3 சாப்டர், இந்த மாதிரி மாத்தி அப்லோட் பண்றேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம